அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். அல்ஹம்துலில்லாஹ். இன்றைக்கி நம்ம பன்னீர் பட்டர் மசாலா தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இதுக்கு நான் ஒரு மசாலா ரெடி பண்ணிக்க போகிறேன். ஒரு 4 பழுத்த தக்காளி எடுத்திருக்கேன். இது கூட ஒரு 5 பல் முந்திரி சேர்த்துருக்கேன், நல்லா ஊற வச்சது. இது கூட காஷ்மீர் மிளகா நான் ஆட் பண்ணியிருக்கேன். இது இருந்தால் சேர்த்துங்க, இல்லைனாலும் ஸ்கிப் பண்ணிடுங்க. இது ஆப்ஷனல் தான். நல்லா ஊற வச்சு சேர்த்துங்க, அப்போ நல்லா மையாக அரைக்கும். இது எதுக்குன்னா நல்லா கலர் கொடுக்கும், ஒரு ஃப்ளேவர் நல்லா கொடுக்கும், அதுக்காக தான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ கடாயில் பட்டரும் அது கூட கொஞ்சம் ஆயிலும் சேர்த்து நல்லா சூடு பண்ணிக்கலாம். நல்லா சூடாகிட்ட பிறகு இது கூட நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ணிக்கலாம். பட்டை, கிராம்பு, பிரிஞ்சி இலை, ஏலக்காய் இது சேர்த்து நல்லா நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நல்லா பொடியாக நறுக்கி வச்சு வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். நான் இதுக்கு 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கிறேன், நல்லா பொடியாக சாப் பண்ணி வச்சுக்கிறேன். அதை நல்லா ஃப்ரை பண்ணி அதை நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணணும். இப்போ பாருங்கள், நம்முடைய வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு, நல்லா கோல்டன் ப்ரௌன் வந்துடுச்சு. இந்த மாதிரி வெங்காயம் நல்லா அது வதங்கினா தான் அதோடைய டேஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். இப்போ இது கூட நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். நான் 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன். இதுவும் நல்லா அந்த ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். அந்த ரா ஸ்மெல் போயிட்டதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா இந்த மாதிரி ஃபைனாக அரைச்சிக்கோங்க. இப்போ இந்த மசாலாவே அதில் ஆட் பண்ணி அந்த நல்லா மசாலா குக் ஆகி எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர அளவுக்கு நம்ம அந்த மசாலாவை நல்லா குக் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும் இந்த மசாலா. இது கூட இப்போ நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள்தூள், மிளகாத்தூள், கரம் மசாலா, கொஞ்சம் தனியாத்தூள், மல்லித்தூள் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி நம்ம நல்லா இன்னும் அது சுண்டி வர அளவுக்கு நம்ம மசாலாவை நல்லா குக் பண்ணிக்கலாம். அப்போ தான் அதில் இருக்கக்கூடிய ரா ஸ்மெல் எல்லாமே போய் மசாலா நல்லா மெல்ட் ஆகி வரும். இப்போ இது கூட ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றி நம்ம குக் பண்ண வச்சிடலாம். அந்த மசாலா நல்லா குக் ஆகிட்டு இருக்கட்டும். சிம்லேயே வச்சுடுங்க, ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க. அதுக்கு நடுவில் நம்ம பன்னீரை ரெடி பண்ணி ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த கிரேவிக்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். அது நல்லா குக் ஆகிற கேப்பில் நம்ம பன்னீரை ஃப்ரை பண்ணிக்கலாம். பன்னீரை நான் இங்கே நல்லா குட்டி குட்டி க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். இது கூட கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், கொஞ்சோண்டு மிளகாத்தூள், கொஞ்சோண்டு சால்ட்டு ஆட் பண்ணி கொஞ்சோண்டு பெப்பர் தூள் ஆட் பண்ணியிருக்கேன். இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நம்ம ஆயிலில் ஃபுல்லாக ஆயில் நிறைய ஆயில் போட்டு ஃப்ரை பண்ண வேணாம், கொஞ்சமாக ஆயில் போட்டு அந்த மசாலாவும் அந்த உப்பும் அந்த பன்னீரில் ஒட்டணும். அதுக்காக தான். ஏன்னா நம்ம கிரேவியில் ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா அதில் அந்தளவுக்கு காரமும் உப்பும் ஏறாது. அதனால தான் கொஞ்சமாக ஆயில் போட்டு நம்ம இந்த பன்னீரை லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரை பண்ண பன்னீரை அந்த கிரேவியில் ஆட் பண்ணி நம்மளுக்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு நம்ம தண்ணி ஆட் பண்ணி கொஞ்சம் குக் பண்ணி வச்சுக்கலாம். அதை லோ ஃப்ளேம்லேயே பண்ணுங்கள், ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க. ஏன்னா கிரேவி அடி பிடிச்சிக்கும். இப்போ பாருங்கள், மாஷால்லா கிரேவி நல்லா அந்த எண்ணெய் பிரிகிற அளவுக்கு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம பன்னீர் ஃப்ரை பண்ண எல்லாத்தையும் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எந்த அளவுக்கு கிரேவி நம்மளுக்கு திக்காக வேணுமோ அந்தளவுக்கு நம்ம தண்ணியை மட்டும் ஊற்றி கொஞ்சம் குக் பண்ணிக்கலாம். அந்த பன்னீர் அந்த கிரேவியோடு நல்லா கலந்து வர அளவுக்கு கொஞ்சம் குக் ஆகட்டும். இது கூட ஒரு 1/2 லெமன் போட்டுக்கிறேன். அப்போ தான் அந்த புளிப்புத்தன்மை நல்லா அந்த தக்காளியும் போட்டிருக்கோம், அதனால தான் நான் 1/2 லெமன் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் இருக்கும், நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். ஒன்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது கூட கொத்தமல்லி புதினா ஆட் பண்ணி நம்ம லோ ஃப்ளேம்லேயே வச்சிடலாம், ஹை ஃப்ளேம்லேயே வைக்காதீங்க, அடி பிடிச்சிக்கும்.
இப்போ இதுக்கு மேலே வந்து கொஞ்சமாக கரம் மசாலா மட்டும் நான் ஆட் பண்ணிக்கிறேன் ஃப்ளேவருக்காக. அவ்வளோதான். இப்போ நம்மளுடைய பன்னீர் பட்டர் மசாலா குக் ஆகிற ஸ்டேஜில் இருக்குது. இதை நம்ம லோ ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் வச்சு இறக்கிடலாம். மாஷா அல்லாஹ். இப்போ பாருங்கள், நம்மளுடைய பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆயிடுச்சு. இது நான், சப்பாத்தி இல்லை தோசை, ரைஸு கூட வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த டிஷ் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேறு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோடு நான் வரேன். அல்லாஹ் ஹாஃபிஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.